கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிறைய நல்ல காரியங்களை உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காய் செய்வாராக. சரி, ஒருவேளை உங்கள் வீட்டில் இன்றைக்கி யாருக்கு பிறந்த நாள், யாருக்கு திருமண நாள் நீங்கள் இன்றைக்கி நினைவு கூறுறீங்க, இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கரங்களை கூப்பிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய மங்கள வார்த்தை உங்களுடைய சிரசிலே வந்து அமரப்போகிறது. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3 இந்த வார்த்தை கர்த்தரது வருஷம் முழுவதும் உங்களுக்கு நிறைவேற்றி அனுகூலமாக்கி தருவான். சரியா? உங்களுக்கு தேவனின் அன்பு குடும்பம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 118:17 இப்படியாய் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்படின்னா மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கொள்ளை நோயிலே அகப்பட்டிருக்கிற நீங்கள், இல்லை உங்களுக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளால் ஏதோ ஒரு கொள்ளை நோய் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, எப்போ அது வெளியே தெரியன்னு தெரியலை அப்படின்ற நிலைமையில் இருக்கிற, உங்களுக்கு தெரியாமலே மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரீக வல்லமையின் நிமித்தம் வாழ்க்கையை இழந்து நிற்கிற பிள்ளைகள், அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாகாமல் பிழைச்சி வருவ அப்படின்னு சொல்ல. டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, இதுக்கு மேலே நீங்கள் பிழைக்கிறது கஷ்டங்க, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, இதுக்கு மேலே நீங்கள் வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாவாமல் பிழைத்து வருவாய். பிழைத்து வந்து கர்த்தர் செய்த செய்கையை விவரித்து சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சாகாமல் பிழைத்து வருவதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார், அதை நீ விவரித்து சொல்ல போகிற, சாட்சி சொல்ல போகிறீங்க. இதுதான் இந்த மங்கள வார்த்தை. எத்தனை பேர் ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல ஆயத்தமாயிட்டீங்க? நீங்கள் நிறைய சாட்சிகளை பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ கடந்த 2-3 நாளாக பார்க்கும்போது, இந்த காரியம் நடந்தால் நான் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவேன், கர்த்தர் செய்த காரியத்தை போய் விவரித்து சொல்லுவேன், ஐயா கிட்ட சொல்லுவேன், தேவனின் ஊழியத்தில் சொல்லுவேன்னு சொல்லி சில பிள்ளைகள் சாட்சி சொல்லுவேன்றதையே ஒரு பொருத்தனையை எடுத்துக்கொண்டு எத்தனை அற்புதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உயிரை தந்தீங்கன்னா, சாவாமல் இந்த வியாதியிலேருந்து என்னை பிழைக்க வச்சிங்கன்னா, இந்த கேன்சர்லேருந்து பிழைக்க வச்சா, இந்த லிவர் ஃபெயிலியர்லேருந்து பிழைக்க வச்சா, இந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து பிழைக்க வச்சிங்கன்னா, இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து பிழைக்க வச்சா, இந்த கிட்னி பிரச்சனையிலேருந்து பிழைக்க வச்சா, ஆண்டவரே நான் கட்டாயம் உங்களுக்கு சாட்சி சொல், நீர் செய்த செய்கைகளை விவரித்து சொல்லுவேன் அப்படின்னா, கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கரத்தை நீட்டுறார். மருத்துவர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லை சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னது போல் உங்களுக்குள்ளால் ஒரு கொள்ளை நோய் இருக்குதுன்னே தெரியாமல் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னால் எனக்கு எந்த அடையாளமே இல்லைங்க, திடீர்னு இந்த பிரச்சனை வந்துச்சு, வயிற்று வலி வந்துச்சு, நேராக போய் பார்த்தேன் கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. திடீர்னு தான் எனக்கு மார்பகத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துச்சு, போய் பார்த்தாச்சுன்னா 4th ஸ்டேஜ், பிழைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதுக்கு முன்னால் முளை விட்டு வளர்ந்துட்டு வந்திருக்கு, நமக்கு தெரியாமலே இருக்கும். சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் சில மரண கண்ணிகள் நம்ம சுற்றி கொண்டு இருக்கலாம். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரியா? சரி, இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சியோடு நம்ம பார்க்கலாமே. சகோதரி தமிழ் நிலா, சென்னை. என்னுடைய கணவர் பெயர் மதன். அவருடைய நாக்கில் புற்றுநோய் இருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிய வந்தது. நாக்கில் புற்றுநோய். என்னுடைய கணவர் மிகவும் சோர்ந்து போய்விட்டார், டிப்ரெஷனில் போயிட்டார். அவரால் எதையும் சாப்பிட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தார். ஏன்னா நாக்கில் கேன்சர்னால் எந்த காரமோ எந்த இனிப்பு பொருளும் ஒன்றும் சாப்பிட முடியாது, அவ்வளோதான், துடிச்சு போயிடுவாங்க. ஸோ அது எதையும் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் வாலண்டியராக ஊழியம் செய்கிறேன். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். சகோதரர் ஜெபித்த போது, என் தழும்புகளினாலே நீ சுகமாவாய், நீ பயப்படாதே என்று சொல்லி ஜெபித்தார். மேலும் செப்டம்பர் மாத உபவாச கூடுகையின் முடிவில் ஜெபித்து கொண்ட போது ஆண்டவர் கேன்சரை கேன்சல் பண்ணிவிட்டார் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு நாக்கில் இருந்த புற்றுநோய் புண் ஆறி
எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொல்லி மருத்துவ அறிக்கையை தந்தார். அது மட்டுமல்ல, கேன்சர் இல்லை என்ற செய்தியை கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், நாக்கில் புற்றுநோய், கேன்சர், எதையும் சாப்பிட முடியாமல் வேதனையோடு இருந்த இடத்துல அன்பரின் பாதத்தில் வந்து ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை தான் கொடுத்தார். என் தழும்புகளினாலே நீ சுகமாவாய். அடுத்து என்ன சொன்னார்? உன் கேன்சரை நான் கேன்சல் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கேன்சல் ஆகிடுச்சு. மடமடன்னு அந்த புண்ணை அறிவிட்டு செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா இப்போ கேன்சரே இல்லை, எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை இன்றைக்கி உனக்கு செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். மரணக்கட்டுகளோடு சுற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு மரணக்கட்டு எனக்குள்ளால் இருக்குதுன்றது தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய வருஷத்திற்குள்ளால் அவர்கள் கடந்து போய் தீர்க்காயுசோடு வாழும்படிக்கு, இவர்கள் சாகாமல் பிழைத்து வரும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு தெய்வீக சுகத்தை நீர் தாரும். நீர் கொடுத்த சுகத்தை அந்த பிள்ளைகள் சாட்சியாய் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். எப்பேற்பட்ட கொள்ளை நோய் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் குணமாகும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வர்கீஸ் என்கிற பெயரை கர்த்தர் என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். வர்கீஸ், உன்னுடைய கொள்ளை நோயிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஜான்சி, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற உனக்கு இன்றைக்கு தெய்வீக விடுதலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோபிநாத், நீ வலி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற கோபிநாத்திற்கு வேதனை நீங்கி சுகமாக இருக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் செய்த நன்மைகளை இனி நீங்கள் வந்து விவரித்து சொல்லுவீர்கள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.